ஹலோ மை டியர் மாணவ செல்வங்களா, இன்றைக்கி நம்ம ஃபைஃபர் சேலஞ்சில் பார்க்க போகிற சாப்டர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அண்ட் இந்த சாப்டர்லேருந்து எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஃபைண்ட் த ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ட்ரா யூட்டிரைன் டிவைசஸ்ன்னு கேட்குறாங்க. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, சர்விக்கல் கேப்ஸ். சர்விக்கல் கேப்ஸ் என்ன தான் ஒரு கான்ட்ரசெப்டிவாக இருந்தாலும் அது ஒரு இன்ட்ரா யூட்டிரைன் டிவைசஸ் கிடையாது. காரணம், சர்விக்கல் கேப்ஸ் யூட்டிரஸ்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. சர்விக்கல் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா சர்விக்ஸில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக சர்விக்ஸ் மூலயமா ஸ்பெர்ம் ட்ரான்ஸ்ஃபரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்எல்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வில் பி யூசிங் திஸ் சர்விக்கல் கேப்ஸ். ஸோ லிப்பீஸ் லூப், காப்பர் டி, ப்ரோஜெஸ்டசர்ட் இது மூணுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரா யூட்டிரைன் டிவைஸ் யூட்டிரஸில் ப்ளேஸ் பண்ணக்கூடியது. வேறஸ் டயாஃப்ரம்ஸாக இருக்கட்டும், சர்விக்கல் கேப்ஸாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் ஈவன் வால்ட்லாம் பார்த்தீங்கன்னா சர்விக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்மை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, சர்விக்கல் கேப்ஸ். வாங்க செகண்ட் கொஷின் பார்ப்போம். Which of the following method of contraception is also called as sterilization கேட்குறாங்க. உங்கள் ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, சர்ஜிக்கல் மெத்தட். சர்ஜிக்கல் மெத்தடுக்கு நல்ல எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வேசக்டமி மேல்ஸ்லையும் டியூபெக்டமி ஃபீமேல்ஸ்லையும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ்குள்ளே தான் வரும், இல்லை சர்ஜிக்கல் மெத்தட்ஸ்குள்ளே தான் வரும். இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கேமெட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடாதுன்றதுனால டியூப்ஸ் த்ரூ விச் தே ட்ரான்ஸ்ஃபரை கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபாலோப்பியன் டியூப்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வாஸ் டெஃபரன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறதுனால இந்த ப்ராசஸ் ஆஃப் கேமெட் ட்ரான்ஸ்ஃபரே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். அண்ட் இந்த மெத்தட் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். வேறஸ் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சபிலிட்டி கிடையாது. அதாவது திரும்ப அந்த இண்டிவிஜுவலை ஃபர்டைலாக மாற்றுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சான்சஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டெரிலைசேஷன் மெத்தடுடைய அட்வான்டேஜ் as well as டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. The semen collected either from a husband or a healthy donor is artificially introduced either into vagina or into the uterus is called as கேட்குறாங்க. அண்ட் உங்கள் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நத்திங் பட் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் தான். ஸோ இதில் ஒரு ஃபார்மாக இருக்கக்கூடியது தான் ஆப்ஷன் டியாக இருக்கக்கூடிய இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன். வேறஸ் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபரில் என்ன நடக்கும்னா இண்டிவிஜுவல்ஸ்னால கேமெட்ஸை உருவாக்க முடியும். இப்போ ஒரு ஃபீமேல் இருக்காங்கன்னா அவங்களால ஓவாவை கிரியேட் பண்ண முடியும், மேல் ஸ்பெர்மும் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ ஃபியூஸ் ஆகாது, ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டாக உருவாகாது. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கேமெட்ஸை கலெக்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் ஃபியூஷன் நடந்து அண்ட் அந்த ஃபியூஷன் ஆகினதுக்கப்புறமா ஜைகோட் வரும். ஜைகோட் இல்லைனா எர்லி எம்ப்ரியோ ஸ்டேஜஸ் பிளாஸ்டோமியஸாக இருக்கும் இல்லையா. ஸோ 8 பிளாஸ்டோமியருக்கும் கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த பிளாஸ்டோமியஸ் ஆர்எல்ஸ் இந்த எர்லி எம்ப்ரியோவை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபீமேலுடைய ஃபெலோப்பியன் டியூப்பில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். வேறஸ் கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபரில் என்ன நடக்கும்னா இந்த ஃபீமேல்னால கேமெட் உருவாக்க முடியாது, அதாவது ஓவாமை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஓவா கிரியேட் ஆகலை அப்படின்னா இவங்களுக்கு யாராவது ஒரு டோனர் கிட்டேருந்து ஓவாவை மட்டும் கலெக்ட் பண்ணி அவங்களுடைய ஃபெலோப்பியன் டியூப்பில் ப்ளேஸ் பண்ணுறோம். அப்படி ப்ளேஸ் பண்ணுறது மூலமா என்ன நடக்கும்னா மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகும், ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ இதான் கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். வேறஸ் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் அப்படின்னு பார்க்கும்போது சைட்டோபிளாசம்குள்ளே ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெர்ம் செல்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஓவாக்கு உள்ளே ஆர்எல்ஸ் அந்த ஓவோட சைட்டோபிளாசமில் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸஸ். ஓகே, ஸோ இங்கே ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அண்ட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ, வேசக்டமி இஸ் அ ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர் கேரிட் அவுட் இன் ஃபீமேல். இது ஒரு இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஃபீமேல்ஸில் வேசக்டமி கிடையாது, ஃபீமேல்ஸில் டியூபெக்டமி நடக்கும். வேசக்டமி எங்கே நடக்கும்? இட் ஹேப்பன்ஸ் இன் மேல்ஸ். ஸோ முன்னாடியே ஒரு கொஸ்டின்லையும் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி, ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸ் ஆர் ஹைலி எஃபெக்டிவ் பட் தேர் ரிவர்சபிலிட்டி இஸ் வெரி புவர். இதுக்கான ஆன்சர் நான் சொல்ல போகிறது கிடையாது, காரணம் இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அட்டென்டிவாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சரையும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆன்சர் சொல்லலை, பட் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நமக்கான ஃபைனல் கொஷின் அசர்ஷன் ரீசன் கொஷின். அசர்ஷன் அம்னியோசென்டசிஸ் ஃபார் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் பேண்ட் இன் அவர் கண்ட்ரி. அண்ட் இது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அம்னியோசென்டசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபீட்டஸை சரௌண்ட் பண்ணி ஃப்ளூயிட் ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளூயிடை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிடை நம்ம சாம்பிளாக கலெக்ட் பண்ணி இந்த ஃப்ளூயிடை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ளூயிடை அனலைஸ் பண்ணுறது மூலயமா அந்த ஃபீட்டஸ்க்கு ஏதாவது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது குரோமோசோமல் டிசார்டர்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி டிசார்டர்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் லாஸ்ட்டாக குரோமோசோமல் டிசார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ட்ரைசோமி ஆஃப் 21st குரோமோசோம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது டவுன் சிண்ட்ரோம் இருக்கு இல்லையா,
டவுன் சிண்ட்ரோம்லாம் அந்த இண்டிவிஜுவலுக்கு இருக்கா இல்லையான்றதை நம்ம இந்த அம்னியோசென்டசிஸ் ப்ராசஸ் மூலயமாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது அதை வச்சு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அம்னியோசென்டசிஸுங்கிற ப்ராசஸ் அலௌடு, ஆனால் அது செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடாது நம்ம கண்ட்ரியில். ஓகேவா? ஸோ அசர்ஷன் கரெக்ட் is banned in our country. And reason, amniocentesis can be carried out to test the presence of certain genetic disorder. Just now I have said you. So அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு, அண்டு கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. அது ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண. இப்போ அம்னியோசென்டசிஸ் ஃபார் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் பேன் இன் அவர் கண்ட்ரி பிகாஸ் இட் ஹஸ் பீன் மிஸ்யூஸ்டு பை சர்டன் பீப்புள். ஏன்னா அந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்குது. அதாவது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிறையா பேர் அதை வந்து அபார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால தான் அதை பேன் பண்ணாங்க. ஸோ அசர்ஷன் கரெக்டாக எப்படி உங்களுக்கு ரீசன் கொடுத்துருந்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஓகே, ரீசனுங்கிறது அம்னியோசென்டசிஸ் ஃபார் செக்ஸ் டிட்டர்மினேஷன் லீட்ஸ் டு ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு இல்லை ஃபீமேல் ஃபீட்டிசைட், இன்ஃபான்டிசைட் கிடையாது, ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருக்கணும். ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது அது ஒரு சரியான ரீசன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி கொடுக்கல இல்லையா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் நமக்கான 5 சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கான 5 சேலஞ்ச், உங்களுக்கான கொஷின்ஸ். அண்ட் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் 5 எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் பயோவாத்தியார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு 5 சேலஞ்சோட சந்திப்போம். Until then, take a very good care of yourself. And this is me, Biovathya, saying Tata, bye-bye.